தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். தமிழ் உலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு நான் டி.கே. ரஜினி. வடக்கு கிழக்கில் அதிகளவு மாற்றுத்திறனாளிகள் உருவாக போரின் விளைவே காரணம், பிரதமர் தெரிவிப்பு. யாழில் களவாடப்பட்ட 1,50,00,000 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் மீட்பு. அமெரிக்கா மீதான கனடாவின் பதிலடி வரி செப்டம்பர் 8 முதல் அமுலில். இலங்கை இந்தியா இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி கொழும்பு SSC. உள்நாட்டு செய்திகள். போரின் கசப்பான விளைவால் அதிகளவான மாற்றுத்திறனாளிகள் வடக்கிலும் கிழக்கிலுமே வசித்து வருவதாக பிரதமர் ஹரணி அமசூரிய தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற பல்கலைக்கழக மாற்றுத்திறனாளிகளுக்கான புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் வடக்கிலும் கிழக்கிலும் அதிகளவான காணிகள் விடுவிக்கப்பட்ட போதிலும் இன்னும் ஒரு சில பகுதி விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த விடயத்தில் ஜனாதிபதி அதிக கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை மாகாண சபை தேர்தல் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் எனவும் அது நீதி பொறுமுறைகளுக்கு அமைவாக இடம்பெறும் எனவும் பிரதமர் இதன் போது சுட்டிக்காட்டினார். யாழ் குடாநாட்டில் வீடுகளுக்குள் புகுந்து தங்க நகை திருட்டில் ஈடுபட்டு வந்த மூவர் சாவகச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு 1,50,00,000 ரூபாய் பெறுமதியான 43 பவுன் தங்க நகைகளும் மீட்கப்பட்டுள்ளன. கடந்த மாதம் 9ஆம் தேதி சாவகச்சேரி நகரில் உள்ள நகைக்கடை உரிமையாளரின் வீட்டில் இருந்து 17 பவுன் தங்க நகைகள் களவாடப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து சிசிடிவி காணொலி உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் யாழ் நகரில் வைத்து நவாலியைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். பிரதான சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையில் குறித்த நபர் கோப்பாய் பிரதேசத்தில் உள்ள 3 வீடுகளிலும், வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் உள்ள வீட்டிலும், சாவகச்சேரி பிரதேசத்தில் உள்ள வீட்டிலுமாக 5 வீடுகளில் நகை திருடியமை கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் ஊர்காவத்துறையில் உள்ள வங்கி ஒன்றில் 43 பவுன் தங்க நகைகள் அடகு வைக்கப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டது. அத்துடன் அடகு வைத்த பணத்திலிருந்து குறித்த சந்தேக நபர் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் கொள்வனவு செய்துள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபருக்கு உதவிய ஊர்காவல்துறையைச் சேர்ந்த பெண்ணொருவரையும் நவாரியைச் சேர்ந்த ஆணொருவரையும் கைது செய்துள்ள சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்கா விதித்துள்ள 50% புதிய இறக்குமதி வரிகளுக்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு டாலருக்கு டாலர் வரி விதிப்பதற்கான திகதியை கனடா பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார். சுமார் $20 மில்லியன் மதிப்பிலான கனேடிய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரியை விதித்த சில மணி நேரங்களிலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி கனடாவின் பதிலடி வரி எதிர்வரும் செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பாற்பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், விவசாய கருவிகள், காகிதம் மற்றும் மின்னணு பொருட்களுக்கே பதிலடி வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. 2 நாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை செய்து கொள்வதற்காக பல நாட்களாக தீவிர பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தன. இருந்தும் அமெரிக்காவின் நியாயமற்ற நிபந்தனைகளால் உடன்படிக்கை கைச்சாத்திடப்படாமல் கைவிடப்பட்டது. அதனை அடுத்தே கனடா பதிலடி வரி தீர்மானத்தை கொண்டு வந்து அதை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த உள்ளது. விளையாட்டு செய்திகள். இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி கொழும்பு SSC மைதானத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. போட்டியில் நாணயச்சுற்றில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. அதற்கமைய இந்திய அணி 18 ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 65 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி வருகிறது. தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் யாவும் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.